கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உன் தீபம் அணைந்து போகாது இருப்பதாக. ஆமேன். அணையக்கூடிய நிலைமையில இருந்தா அது அணையாதபடிக்கு கர்த்தர் எரிய பண்ணுவாராக. யாருடைய தீபம் காரிருளில அணைஞ்சு போகும் தெரியுமா? அப்பாவை தூஷிக்கிறவனையும் அம்மாவை தூஷிக்கிறவனுடைய தீபம் தான் அணைந்து போகும். அப்பாவை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்கிற? நீ இன்னும் சாவாமையா இருக்கிற? உன்னை கொண்டு எங்கேயாவது ஆஃபனேஜில் விட்டுட்டு வரேன்னெல்லாம் நிறைய பேர் தகப்பனை பார்த்து கேட்குறாங்க. பிள்ளைகளே, அவருடைய கஷ்டத்தை மறைச்சி உங்களுக்காக வேலை செஞ்சவர் உங்க அப்பா. அவரை போய் நீ தூஷிக்கிற, இந்த ஆளால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்ற, அவரை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. இது ஒரு சைடு இருக்கட்டும். நிறைய தாயாரை பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி, ஒரு சமையல்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுடைய சொத்தை பிடுங்கிட்ட, அவங்களுடைய பணத்தை பிடுங்கிட்ட, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு செத்துப்போ கெட்ட வார்த்தையில் பேசுறது. அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் அவர் அம்மா சொல்ற, என்னை செருப்பால் அடிச்சுட்டான் பிரதர். ஐயோ, அதை கேட்கும் போதே அடி உள்ள எல்லாம் அப்பளம் நொறுங்கின மாதிரி நொறுங்கிடுச்சு. இன்னைக்கு மாத்திரையை வாங்கி கொடுக்கறது இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது இல்லை. வீட்டில் பார்த்தனா ஒரு ஒதுக்கு மூலையில் ஒரு இடத்த கொடுத்துருக்குற, அந்த வீடே அவங்களோடது தெரியுமா? அவங்க நல்லா இருக்கும்போது, அவங்க முடியலைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்படி நீ அவங்கள கண்டுக்காம விட்டுட்டேன்னு வை, நீ ஒரு இருட்டில் கொஞ்சம் வெளிச்சத்தில் போகும்போதும் பாதியில் போகும்போது அது அணைஞ்சு போயிடும்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு அப்பா அம்மாவை பார்க்காம நீ கோபுரத்தை கட்டி வச்சிருந்தாலும், காரில் போயிருந்தாலும் ஒரு மதிப்பு இருக்காது இயேசுவின் நாமத்தினால. அதனால உன்னை பார்த்து நான் சொல்ற வரேன், உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் போராட்டங்கள் எல்லாம் விலகி பெரிய அற்புதம் உன்னை சந்திக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த நிலைமையில எந்த தகப்பனாவது தாய் இருந்தா ஆறுதல் படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.